பிரியமானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சில நாட்கள் தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாவீதின் கூடாரத்துக்கு செய்ய போகிற சில காரியங்களை இங்கே பட்டியலிட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதின் கூடாரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கூடாரம் இருந்த இடம் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம். இந்த எருசலேமில் தான் தாவீதின் கூடாரம் அமைந்திருந்தது. இந்த கூடாரம் விழுந்து போனதாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த கூடாரம் விழுந்து போனதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை திரும்ப எடுப்பிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். திரும்ப எடுத்து அவர் செய்ய போகிற காரியங்களை கவனியுங்கள். திறப்புகளை அடைக்கிறார், பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற வார்த்தைகள். நிச்சயமாய் இவைகள் நிறைவேறும். எந்த நிலையில் விழுந்து கிடந்தாலும் அதை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, மாறாக அவர் மறுபடியுமாய் எடுப்பிக்கிறவர். தேவன் அதை எடுக்கும் போது அது மீண்டுமாய் மாற்றம் பெறும் அல்லவா? இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் திரும்பவும் எடுப்பிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. அப்படி போல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கிற எல்லா கோணலானவைகளையும் தேவனாகிய கர்த்தர் செவ்வையாக்குவீராக. உம்முடைய கரங்களிலே நீர் அதை எடுக்கும் பொழுது அது மகிமையாய் மாறும் ஆண்டவரே. அப்படி போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னிருந்தது போல மீண்டும் கட்டப்படுகிறதற்கு, நிலைநிறுத்தப்படுகிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நிறைவேற பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.